வலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் சார். இன்றைய கிளாஸ்ல நாங்க பகுதி 2னுடைய கிரகித்தல் பயிற்சி 4வது வினா பார்க்க போறோம். இந்த 4வது வினாவில் பிள்ளைகள் கூடுதலாக புள்ளிகளை பெறக்கூடிய ஒரு பகுதி இது. 10 புள்ளிகளுக்கான வினா. இந்த 10 புள்ளிகளையும் நாங்க பெறுவதற்கு முயற்சிக்க வேணும். அது பெரிய கஷ்டமும் இல்லை. மற்றது என்னன்னா, இதுல வருகின்ற இந்த வினாக்கள் உங்களுக்கு சிலபஸ்ல நாங்க படிச்ச விஷயங்கள் வரமாட்டாது. ஆகவே உங்களுடைய கிரகித்தல் திறன் மற்றது உங்களுடைய நுண்ணறிவு திறன் ஐக்கியூவை பார்க்கறதுக்காக வேண்டித்தான் இந்த வினாக்கள் தரப்படுகிறது. இலங்கையில நடக்கின்ற எந்த ஒரு போட்டி பரீட்சையாக இருந்தாலும் இந்த கிரகித்தல் வினா இடம்பெறாத போட்டி பரீட்சை கிடையாது. அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு வினாவாக இது இருக்கிறது. உங்களுக்கு பரீட்சைக்கு மாத்திரமல்ல, பின்புள்ள காலங்கள்ல உங்களுக்கான போட்டி பரீட்சைகள் ஏனைய பரீட்சைகளுக்கும் இந்த பயிற்சி உங்களுக்கு தேவையானதாக அமையும் என்பதை கருத்துல கொண்டு இப்ப நாங்க முதலாவது இந்த இந்த வினாவை நாங்க எப்படி பார்க்க போறோம். 2 முறையில நாங்க இதை செய்யலாம். ஒன்று வினாக்களை வாசித்து விட்டு, எங்களுக்கு நேரம் போதாத ஒரு சந்தர்ப்பமாக இருந்தால் வினாக்களை வாசித்து விட்டு அந்த வினாக்களுக்கான விடைகள் இந்த பகுதியிலே நேரடியாகவே இருக்கும். அதனை நாங்கள் தேடி பெறுவது என்ற ஒரு அமைப்பிலோ, அல்லது நாங்க முதலாவது எங்களுக்கு டைம் கொஞ்சம் இருக்குமாக இருந்தால் முதலாவது பந்தியை வாசிச்சுட்டு அதுக்கு பிறகு வினாவை வாசிச்சு அதுக்கான விடைகளை நாங்க தேடலாம். நாங்க முதலாவது இந்த வினாவை பார்ப்பதற்காக வேண்டி இந்த பந்தியை நாங்க ஒருக்கா வாசிச்சு பார்ப்போம். ஒரு ஆள் வாசிங்க பிள்ளைகள் இதை. பண்டை தமிழகத்தில் பட்டினங்களும் கிராமங்களும் செழித்தோங்கின. பிற நாடுகளுடன் வாணிகம் ஒழுங்காக நடைபெற்றதால் நாட்டில் செல்வம் செழித்தது. மேற்கே வெகு தூரத்தில் உள்ள எகிப்து, கிரேக்கம், ரோம் முதலிய நாடுகளுடன் கடல் கடந்து போகும் கப்பல்கள் மூலம் நடைபெற்ற வியாபாரம் வளர்ந்தது. மிளகு, முத்து, கந்தம், சந்தனம், ஏலக்காய், துணி, தாவர எண்ணெய், விலங்குகளின் தோள்கள், மயில்கள், குரங்குகள் முதலியவைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. ரோம் நாட்டிலிருந்தும் தங்கம், வெள்ளி நாணயங்களும், கிரேக்க நாட்டிலிருந்து மது முதலிய பண்டங்களும் இறக்குமதி செய்யப்பட்டன. கிழக்கே கடல் கடந்த காலங்களில் சென்ற கடாரம் முதலிய நாடுகளிலும் சாவகம் முதலிய தீவுகளிலும் தமிழர் குடியேறினர். இதற்கும் வாணிபத்திற்கும் உதவும் முறையில் கடற்கரையோரங்களில் பல துறைமுகங்கள் கலங்கரை விளக்கங்களுடனும் சுங்க சாலைகளுடனும் அகன்ற வீதிகளுடனும் அமைந்திருந்தன. வாணிபத்தின் பொருட்டு வந்த பல மொழிகளை பேசும் பிற நாட்டினர் இத்துறைமுகங்களில் குடியேறி மக்களுடன் நெருங்கி பழகி அரசருக்கும் பணியாற்றினர். இவ்வாறு பணியாற்றிய யவரனையும் பற்றிய குறிப்புகள் பண்டை தமிழ் இலக்கியத்தில் காணப்பெறுகின்றன. இவர் அரசருக்கு அரண்மனைகளுக்கும் காவல் வேலை பார்த்ததாக தெரிகிறது. தமிழ் அரசர் தங்கள் தூதர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி தங்கள் நாட்டின் தேவைகளை பெற்று கொண்டதுமன்றி பெருமையும் நிலைநாட்டினர். ஓகே, இப்ப நீங்க இதை எப்படி செய்ய போறீங்கன்னா, இது 2023 இறுதியாக வந்த வினாத்தாளிலே இருக்கின்ற வினா. இதுக்கு கூடுதலான நாங்க மார்க்கிங் நேரத்துல, அதாவது வினாயத்தால் திருத்துகின்ற பொழுது கூடுதலான பிள்ளைகள் 10 புள்ளிகளையும் பெற்ற சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருந்தது. ஆகவே இப்ப நாங்க இந்த பந்தி ஒருக்க வாசிச்சிருக்கிறோம். நீங்களாக சுயமாக இந்த வினா 2023 OL மட்டும் போட்டுட்டு நான் இந்த PDF உங்களுக்கு அனுப்புவேன். நீங்க பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது வினாவுக்கு என்ன விடை, 2வது வினாவுக்கு என்ன விடை என்றதை மட்டும் 5 வினாக்களுக்குமான விடைகளை நீங்க எழுதுங்க. ஓகே பிள்ளையே? ஓகே சார். ரைட்.
செய்து முடிச்சாக்கள் கை வைத்துங்க. எக்ஸாம்ல இந்த கேள்விக்காக உங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? 15 நிமிஷம். நீங்க சாதாரணமா ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சிருக்கிறீங்க நிறைய பேர். வெரி குட். மற்றவங்களும் செய்து முடியுங்க. அம்ரா, ஹப்சா, நுஹா, ரீமா இன்னும் முடிய இல்லையா? ஜிமாம், ஜுஹா. ரைட், நான் கேட்கிற ஆள் விட சொல்லுங்க. விஜிதா, நீ முதலாவது கேள்வியும் விடையும் சொல்லுங்க. விஜிதானே, உங்களோட முதலாவது கேள்வியும் விடையும் சொல்லுங்க. இல்லையா அவங்க? ஹனா சொல்லுங்க, ஹனா. பிள்ளை நான் ஓகே பேசுறது. சார். சொல்லுங்க. கேக்குது. ஆ. பண்டைய தமிழகத்தில் செல்வம் செலுத்துவதற்கான காரணம் யாது? ம். பிற நாடுகளுடன் வாணிபம் ஒழுங்காக நடைபெற்றதால். ஓகே, இதன் சரியான விட பிற நாடுகளுடன் வாணிபம் என ஒழுங்காக இடம்பெற்றமையால் அல்லது இடம்பெற்றமை. இவ்வளவு எழுதினா போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. சரியான்றாக்கள் ரைட் போடுங்கோ. இந்த விட வந்தாக்கள் எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, யாருக்கு இந்த விட சரி வந்துச்சுன்னு சொல்லி. ஓகே, நிறைய பேருக்கு சரி வந்திருக்கு. ரைட். ரெண்டாவது கேள்வியும் விடையும் வாசிங்க ஹஸ்னா இலியாஸ். பண்டைய தமிழகம் வியாபார ரீதியில் தொடர்பு கொண்ட மேலை நாடுகள் யாவை? எகிப்து, கிரேக்கம், ரோம். ரைட்.
இந்த 3 நாடும் எழுதியிருக்க வேணும். எகிப்து, கிரேக்கம், ரோம் என்ற 3 நாடுகளோட பேரும் எழுதியிருக்கணும். ஓகேயா? சரியா பிள்ளைகள்? மற்றவங்க பேசுங்க. வேற ஓகே சார். வேற ஏதாவது விட First one எழுதிருக்கீங்களா? விட இந்த என்னம்மா? ஒன்னாவதுக்கு ஆன்சர் இந்த முதலாவதுக்கு பிற நாடுகளுடன் வாணிபம் ஒழுங்காக இடம்பெற்றமை. இந்த முதலாவதுக்கு விடயம், இரண்டாவது விடயம் நான் காட்டியிருக்கிறேன். இதுதான் ஸ்கீம்ட விட. ஓகேயா? பிற நாடுகளுடன் வாணிபம் ஒழுங்காக இடம்பெற்றமை. இந்த எகிப்து, கிரேக்கம், ரோம் முதலான நாடுகள் என்றதுல 3 நாட்டையும் சொல்லியிருந்தா 2 புள்ளி, 2 நாடு சொல்லியிருந்தா 1 புள்ளி, 1 சொல்லியிருந்தா புள்ளி இல்லை. ஓகேயா? சரியா? ரைட். ஓகே சார். மூணாவது கேள்வியும் விடயம் வாசிங்க ஹப்சா. ஹப்சா. ரைட். அம்ரா ஜாக்கிர் வாசிங்க. அம்ரா. ரீஹா வாசிங்க. பண்டை தமிழர் கிழக்கிய கடல் கடந்து குடியேறிய இடங்களாக குறிப்பிடப்படுபவை எவை? கடாரம், சாவகம். ஓ, அது மிச்சம் தெளிவான விட என்னண்டா கடாரம் முதலிய நாடுகள், சாவகம் முதலிய தீவுகள். என்ன கடாரம் சாவகம் என்று போட்டாலும் நாங்க ஃபுல் மார்க்ஸ் கொடுத்தோம். சரியா? இந்த இருக்கு மூன்றாவது விட. ஓகேயா? ரைட். அடுத்த கேள்வி வாசிங்க இல்மா ரியாஸ்தீன். ஜெய்னா வாசிங்க. ஜெய்னா சார், வாசிங்க நாலாவது கேள்வியும் விட. கடற்கரை ஓரங்களில் அமைந்திருந்த துறைமுகங்கள் எவ்வெவற்றுக்கு உதவும் முறையில் அமைந்திருந்தன? கலங்கரை விளக்கங்களுடனும் சுங்கச்சாலைகளுடனும் அகன்ற வீதிகளுடனும் அமைந்திருந்தது. அந்த கேள்வியையும் விடையும் சரியான இன்னொருக்கு இப்ப வாசிச்சு பாருங்க நீங்க ஜைனா. கடற்கரை ஓரங்களில் அமைந்திருந்த துறைமுகங்கள் எவ்வவற்றுக்கு உதவும் முறையில் அமைந்திருந்தன என்றதான் கேள்வி. அந்த விடப்பில வாணிபத்துக்கு உதவும் முறையில் கலங்கரை விளக்கங்களுடனும் சுங்கச்சாலைகளுடனும் அகன்ற வீதிகளுடனும் அமைந்திருந்தன வருமா? சரி, வேற என்ன விட எழுதுனீங்க? குடியேறுவதற்கும் வாணிபத்திற்கும். அவ்வளவுதான். குடியேறுவ மக்கள் தமிழர் குடியேறி வாணிபத்திற்கும். குடியேறுவதற்கும் வாணிபத்திற்கும் அவ்வளவுதான் விடாது. விளைச்சுதா? குடியேறுவதற்கும் அந்த கலங்கரை விளக்கம் எல்லாம் போட்டிருந்தா அவங்களுக்கு மார்க்ஸ் குறையும். அப்ப அது எங்களுக்கு தேவையில்லை. அதுல 2 விட நல்ல கேள்விய வாசிங்க. கடற்கரை ஓரங்களில் அமைந்திருந்த துறைமுகங்கள் எவ்வளவுக்கு உதவும் முறையில் அமைந்திருந்தன. அப்ப ஒன்று தீவுகள்ல தமிழர்கள் குடியேறுவதற்கு, அடுத்தது வாணிபம் செய்வதற்கு. ரைட். அடுத்த வினா வாசிங்க ஒரு ஆள். அரசர்கள் தங்கள் நாட்டு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் பெருமையை நிலைநாட்டுவதற்கும் செய்த காரியம் யாது? தூதர்களை தங்களது நாட்டு தூதர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி தங்கள் நாட்டின் தேவைகளை பெற்றுக்கொள்ள. அவ்வளவுலாம் தேவையில்ல. தங்கள் தூதர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பியமை, வெளிநாடுகளுக்கு அனுப்பியமை. ரைட். இதுல 10க்கு 10 புள்ளிகள், 1க்கு 2 புள்ளி. 10 புள்ளி வந்தாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். 10 வந்துச்சுன்னு சொல்றாக்கள். ரைட், வெரி குட். இந்த முறை மிச்சம் லேசா வந்துச்சு. 10க்கு 10 எடுக்கிற மாதிரி.
ஓகே, நாங்க இதுக்கு முந்தின வருஷத்துக்கு இப்ப போவோம். இப்ப இத கொஞ்சம் செஞ்சு பாருங்க பிள்ளை. இதை செய்யணுமான்னு பாருங்க. கிளியரா இருக்கா இல்ல சார். இப்ப? ஓகேயா? இல்ல சார். என்ன சின்னதா காட்டுது அப்படியா? ஓ சார். ஒக்காவின வரைக்குது. இல்லைங்க, வரேன். நான் வேறொரு PDF போடுறேன். இது ஓகேயா? இது வாசிக்கலும் தானே? ஓ சார். ரைட், இதை செய்யுங்க. இது பாஸ் பேப்பர்ல இல்ல, வேற பிராக்டிஸ் பேப்பர் ஒன்றோட அதை செய்யுங்க.
கவனமா செய்யுங்க பிள்ளைகள். நீங்க 20 நிமிஷம் டைம் எடுத்ததுக்கு பிரச்சனை இல்லை இந்த கேள்விக்கு. In progress.
ஓகே பிள்ளைகள், இதுல விடையில பாப்போமா? சரியா? அசான் முடியட்டும் பாப்போமா? ரைட் பிள்ளைகள், ரீஹோருக்கு வாசிங் இந்த பந்தியை. வாழ்க்கை என்பது ஊன், உடை, உறையுள் முதலியவற்றை தேடிப் பெறும் முயற்சியில் தொடங்குவது. சமைத்து உண்ணல், நெய்து உடுத்தல், வீடு அமைத்து வாழ்தல், தற்காப்புக்காக பற்பல கருவிகள் இயற்றிக்கொள்ளல் முதலியன வாழ்க்கையின் முதற்படியில் நிகழ்வன. அந்நிலையில் பொருளே வாழ்க்கையின் நோக்கமாகவும் நாட்டமாகவும் அமையும். பொருளால், அதாவது ஊன், உடை முதலியவைகளால் இன்பம் பெற முயன்று அலைந்து அலைந்து வாடிய பின் மக்கள் வாழ்க்கையின் இரண்டாம் படியினை எய்துவர். உண்ணும் உணவுக்கும் உடுக்கும் உடைக்கும் இருக்கும் இடத்திற்கும் போராட வேண்டிய வறுமை சிக்கொண்டு வருந்தும் மக்கள் இரண்டாம் படியினை எய்தார். கஞ்சி கவலை மிகுந்த நாட்டில் கலைக்கவலை எழாது, கடவுள் கவலையும் தோன்றாது. பசி துன்பம் அளிக்கும் நாடு பண்பாடு எய்தாது. வேண்டிய உணவு பெற்று, உடையும் பெற்று, இடம் முதலியவனும் பெற்றவரே இரண்டாம் படியை எய்தும் தகுதி வாய்ந்தவர். தமிழ் சான்றோர் ஊர்களை புகழத் தொடங்கிய போதோ மாட மாளிகையும் பிறவும் பற்றி புகழ்ந்துரைத்தலில் ஊக்கம் கொள்ளாமல் பசி என்பது அறியா ஊர்கள் என்று புகழ்ந்து திறன் போற்றத்தக்கது. ஆதலின் வறுமையுற்ற நாடே முன்னேற்றத்திற்கு தகுதியுற்ற நாடாகும். அந்நாட்டு மக்களே வயிற்று வாழ்வு என்னும் முதற்படியில் இருந்து கலை வாழ்வு என்னும் இரண்டாம் படிக்கு உயர்வல்லவர். மக்கள் வயிற்றுக்கவலை அற்றவராய் புலன்களுக்கு சிறந்த விருது தேடி அவற்றின் வாயிலாக இன்பம் பெற முயல்வர். கண்ணுக்கு இனிய காட்சியாக ஓவியம், சிற்பம், நாடகம் முதலியன தேடுவர். செவிக்கு இனிய விருந்தாக இசை, காவியம், கதை முதலியன நாடுவர். அவ்வாறே மற்ற புலன்களுக்கும் ஏற்ற விருந்து விளைந்து தேடுவர். அந்நிலையில் கலை வளர்ச்சியே மக்களின் வாழ்க்கையாக அமையும். ஓகே, அப்போ இந்த சுருக்கத்தினுடைய இந்த இந்த பகுதியினுடைய சுருக்கம் என்னன்னா, ஒரு நாட்டுல கலை வளர வேண்டுமாக இருந்தால் அங்க பசி பட்டினி அற்றவர்களாக இருக்க வேணும். அதாவது பசி பட்டினியிலிருந்து விடுபட்டவங்க தான் தங்களது அந்த கலைகள் பற்றி யோசிப்பாங்க என்றதை சுருக்கமாக சொன்ன ஒரு பகுதி இது. கட்டுரை ஆசிரியர் வாழ்க்கையின் முதற்படியில் நிகழ்வதாக முன்வைப்பது என்ன? சொல்லுங்க. சமைத்தல், உண்ணல், நெய்து உடுத்தல், வீடு அமைத்து வாழ்தல், தற்காப்புக்காக பற்பல கருவிகளை ஏற்றுக்கொள்ளல். என்னென்ன? சமைத்து உண்ணுதல், பிறகு நெய்து உடுத்தல், வீடு அமைத்து வாழ்தல், தற்காப்புக்காக. ஓகே, சமைத்து உண்ணுதல். அடுத்தது 3 விஷயம் அங்க சொல்லப்பட்டிருக்கேன. முதலாவது சமைத்து உண்ணல். அடுத்தது என்ன?
நெய்து நெய்து உடுத்தல் உடுத்தல், நெய்து உடுத்தல். அடுத்தது வீடு அமைத்து வாழ்தல். வீடமைத்தல், வீடு அமைத்து வாழ்தல். ஓகேயா? இது எழுதியிருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. சார் தற்காப்புக்காக பற்பல கதைகளை ஏற்றுக்கொள்ள உம் ஓ, அதையும் சேர்க்கலாம். இந்த மூணும் மிக முக்கியமானது. அது இருந்தா பிழையாகாத. ரைட். இரண்டாவது கேள்வி பாருங்க. வாழ்க்கையின் இரண்டாம் படியை எய்தாதான் யார்? வாழ்க்கையினுடைய இரண்டாவது படியை இரண்டும் உணவுக்கும் உடைக்கும் இடத்துக்கும் வருந்தும் மக்கள். ஓ, உணவு உடை இருக்கும் இடத்துக்கு போராடி வறுமை உற்றவர் இரண்டாம் படியை எய்த மாட்டார். அதாவது உணவுக்கும் உடைக்கும் உறையுளுக்கும் போராடி கொண்டிருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க? இரண்டாம் படியை அவங்க எட்ட மாட்டாங்க. ஓகே, ரைட். அது சரியா எழுதிருக்கிறீங்களா? யாருக்கும் டவுட் இருக்கா? ரைட். மூணாவது கேள்வி பாருங்க. ஒரு நாட்டின் முன்னேற்றத்துக்கு தகுதியானது எது என கவிஞர் எதனை குறிப்பிடுகிறார்? வறுமை, பசியற்ற நாடாய் இருத்தல். வறுமை. வறுமை அதாவது அதுல ரெண்டு கேள்வி இருக்குன்னு. ஒரு நாட்டின் முன்னேற்றத்துக்கு தகுதியானது எது? அதாவது அந்த முன்னேற்றத்துக்கு தகுதியானது எது எனக்கு குறிப்பிடுறார் கவிஞர்? இன்மை, வறுமையின்மை, வறுமையின்மை. அப்ப அதுல தொடர்ந்து கேட்கிற விஷயம் என்ன? அதனை எதனால கருதுகிறார் என்று கேட்டுப்பட்டிருக்கு. என்னது? வறுமை இல்லாத பசியற்ற நாடாக இருக்க வேண்டும். வறுமையற்ற பசியற்ற நாடாக இருக்க வேண்டும். அப்படித்தானே? நாலாவது கேள்வி பாருங்க. கஞ்சி கலை மிகுந்த நாட்டில் ஏற்படாத விடயங்கள் எவை? சொல்லுங்க. கலை கவலை, கடவுள் கவலை, பசி துன்பம். கலை கவலை எழாது, கடவுள் கவலை எழாது, பசி அழைக்கும் பண்பாடு எய்தாது. அதாவது கலை வளராது, வேற என்ன வளராது? கடவுள் பக்தி வளர்ந்து, அடுத்தது என்ன? மூணாவது விஷயம், எந்த பண்பாடும் அங்க இருக்க மாட்டாது. ரைட். ஐந்தாவது கேள்வி பாருங்க. வயிற்று கவலை அற்றவர் புலன்களுக்கு தேடும் விருந்துகள் எவை? கண்ணுக்கு இனிய காட்சியாக ஓவியம், சிற்பம், நாடகமும், செவிக்கு இனிய விருந்தாக இசை, காவியம், கதை முதலியவையும். ஓகே, ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னு. கண்ணுக்கு இனிய காட்சி என்னமா? ஏனைய புலன்களுக்கு ஏற்ற விருந்துகளை தேடிக்கொள்வர் என்று மருந்து. ஓகே. அதுல ரெண்டு பிரதான விஷயம். கண்ணுக்கு இனிய காட்சியாக சித்திரம், சிற்பம், ஓவியம், நடனம், செவிக்கினிய இசை என்பன என்றதுதான் அதற்கான விடையாக அமையும். ஓகேயா? யாருக்கும் டவுட் இருக்கா? வேற என்ன விடைகள் எழுதினீங்களா? சொல்லுங்க பிள்ளை. சரியா? அடுத்ததுக்கு போவோமா? இந்த பயிற்சியை செய்யுங்க பிள்ளைகள். நோன்புகள் உடல் நலனுக்கு அந்த பயிற்சியை செய்யுங்க.
Raja, don't you check the group, mom? We had a session yesterday.
ஓகே பிள்ளைகள் பாப்போமா? செய்து முடிச்சேன்னு சொல்றார்கள் அல்லது பாப்போம்னு சொல்றார்கள், கை வைத்துங்க. ரைட், ஒருக்க வாசிங்க இது ஒரு ஆள். நோன்புகள் உளநலுக்கும் உறுதுணை புரிகின்றன. வாரத்திற்கு 2 வேளைகள் அல்லது மாதத்திற்கு ஒரு நாள் உணவை நாம் முற்றிலுமாக நிறுத்தி நீர் மட்டும் பருகியிருந்தால் உடலின் ஜீரண உறுப்புகளுக்கு நல்ல ஓய்வு ஏற்பட்டு வலிமை ஏற்படுகிறது. உண்ணா நோன்பால் பல நோய்கள் தீர்ந்து விடுகிறது என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். முறையான உண்ணா நோன்புகள் ஆயுளை நீட்டுகின்றது என்று சொல்கிறார்கள். உண்ணா நோன்பு, அமைதி நோன்பு போன்ற நோன்புகளால் மனம் நன்கு கட்டுப்படுகிறது. மனக்கட்டுப்பாடு உள்ளவர்கள் மக்களின் மிகுந்த அன்பையும் மதிப்பையும் பெறலாம். மனக்கட்டுப்பாட்டை ஏற்படுத்திக் கொண்டால் கடினமான வேலைகளை எளிதில் செய்துவிடலாம். மிக நுட்பமான அறிவுகளும் கலைகளும் கைவரப் பெறலாம். பொய்யில் புலவர் தவம் செய்வோர் வேண்டியவற்றையெல்லாம் வேண்டியவாறு பெறலாம் என்று கூறுகின்றார். மிக நுட்பமான நூல்களை யாத்த தொல்காப்பியர், பவணந்தி முனிவர், சிவஞான முனிவர், இளம்பூரணர் போன்ற இலக்கண மேளார் எல்லாம் துறவிகளே. இன்னும் இளங்கோவடிகள், திருத்தக்க தேவர், நாலடியார் ஆசிரியர்கள், ராமலிங்கர் எல்லாம் நோன்பிகளே. பெரிய மகாத்மா மகாத்மாக்களால் தான் இவை முடியும். நமக்கு முடியாது, நமக்கு தேவையும் இல்லை என்று எவரும் எண்ண வேண்டியது இல்லை. ரைட், ஓகே. முதலாவது கேள்வி என்ன சொல்லுங்க? ஜீரண உறுப்புகள் வலிமை பெற்ற காரணமாக அமைவது எது? ஒரு நாள் உணவை நாம் முற்றிலுமாக நிறுத்தி நீர் மட்டும் பருகுவதால் ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வு பெற்று வலிமை பெறும். என்ன சொல்லுங்க? வாரத்திற்கு 2 வேளைகள் அல்லது மாதத்திற்கு ஒரு நாள் உணவை முற்றிலும் நிறுத்தி நீர் மட்டும் பருகி வருவதால். அதாவது அவ்வளோ எல்லாம் தேவையில்ல, இதுக்கு நாங்க சுருக்க விடைகள் தான் எதிர்பார்க்கிறோம். அதாவது உணவை நிறுத்தி நீர் மட்டும் பருகுவதனால் என்ன என்று சொன்னாலும் போதுமானது. அதுதான் உங்களுக்கு விடையாக எதிர்பார்க்கிறது. ஆயுளை நீட்டுவதற்கு ஆசிரியர் கூறும் வழி என்ன? முறையான உண்ணா நோன்புகள். முறையான உண்ணா நோன்புகளை நோற்றல். சரியா? முறையான உண்ணா நோன்புகளை நோற்றல். அடுத்த கேள்வி என்ன? அன்பையும் மதிப்பையும் பெறக்கூடியவர் யார் என கட்டுரை ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். யாரு? மனக்கட்டுப்பாட்டுடையவர். அதாவது உண்ணா நோன்பு, அமைதி நோன்பு போன்றவற்றினால் மனக்கட்டுப்பாடு உண்டானவர்கள் என்ன, அப்படித்தானே? உண்ணா நோன்பு, அமைதி நோன்பு என்பவற்றை நோக்குறதுனால மனக்கட்டுப்பாடு உடையவர் தான் என்ன செய்வாங்க? மற்றவங்களோட அன்பையும் மதிப்பையும் பெறுவாங்க. ரைட். அடுத்தது என்ன? மனக்கட்டுப்பாடு உடையவர்கள் எவற்றையெல்லாம் பெறுவர்? அன்பையும் மதிப்பையும் பெறல், மக்களின் அன்பு, வேலைகளை இலகுவாக செய்தல், அறிவு. ஓகே, அன்பும் மதிப்பும் பெறுவாங்க, வேலைகளை இலகுவாக செய்வாங்க, நுட்பமான அறிவு பெற்றிருப்பாங்க. சரியா? அடுத்த பாருங்க, இலக்கண நூல் யாத்த மேலோர் 4வரின் பெயர்களை சொல்லட்டாங்க. தொல்காப்பியர், பவணந்தி முனிவர், சிவஞான முனிவர், இளம்பூரணர், இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் வருவாங்களா அதுல? தொல்காப்பியர் ஓகே, பவணந்தி முனிவர் சரி, சிவஞான முனிவர் சரி, அடுத்து இளம்பூரணர். ஓகேயா? ஓகே சார். ரைட். யாருக்கும் டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. ரைட். இன்னொரு பயிற்சி செய்யலாம். இதை செய்யுங்க பிள்ளை. இதுக்கும் கேள்வி ஓகே, 4 கேள்வி விளங்குது என்ன? ரைட், வாசிங்கன்னா 5வது கேள்வியை காட்டணும் உங்களுக்கு.
இல்லாட்டி இந்த பயிற்சியை செய்யுங்க பிள்ளை, லேசா இருக்கும். 4வது பயிற்சியை செய்யுங்க.
ரைட். வாசிங்க பிள்ளைகள் பந்திய. அம்ரா வாசிங்க. நாகரிகம் என்பது தெய்வ இனமாகிய மனித இனத்திற்குரியதே ஒன்றாகும். இதனை தோற்றுவிப்பதும் வளர்ப்பதும் காப்பதும் மனித இனத்தின் கடனேயாம். அழித்தல் என்பது மனிதனுக்குரியதொன்றன்று. ஆனால் மனிதன் அழித்தலையும் செய்து விடுகின்றான். அழிக்கின்ற நேரத்தில் மனிதன் மனித நிலையினின்றி நாகரிக நிலையினின்றும் வழுவி விடுகின்றான். விலங்கின் நிலைக்கு வந்து விடுகின்றான். நாகரிகத்தை எத்துணை அளவு போற்றி வாழ்கின்றானோ அத்துணை அளவுக்கு மனிதன் சிறந்து வாழ்கிறான். மனிதனாக மனித பண்புடையவனாக தெய்வ பிறவியினனாக வாழ்கின்றான் என்பது ஒரு தலை. மனிதனை அளவிடும் கருவிகளுள் நாகரிகம் என்பதுதான் முதன்மையானதும் மேன்மையானதுமாம். ஒரு நாட்டை ஒரு நாட்டவரை மற்றவர் அறிய முற்படுங்கால் அந்நாட்டவருடைய நாகரிக பழக்கங்களையும் வழக்கு முறைகளையுமே முதற்கண் ஆராய்கின்றார். ஆராய்ந்து நாகரிகத்தில் விழுமிய நிலை காணப்படின் அந்நாட்டையும் நாட்டவரையும் மேன்மையானவர் நாகரிக வாழ்வினர் எனக் கொண்டு போற்றுகின்றனர். எனவே ஒருவர் மதித்திற்கும் மேன்மைப்பட வாழ்வதற்கும் மூலமாக உள்ளது நாகரிகமே. மனிதன் நாகரிகத்தை தன் உயிராக கொண்டு போற்றுதல் வேண்டும். மயிர் நீர்ப்பின் வாளா கவரிமானை போன்று வாழ்தல் வேண்டும். நாகரிகம் அழியுமாயின் மனித வாழ்வே அழிந்துவிடும். மனித வாழ்வின் உயிர் சமானம் என்பதாகும். நாகரிகம் என்பதன் உயிரும் சமானம் என்பதேயாகும். நாகரிகம் அழிந்தால் மானம் அழிந்ததாக பொருள்படும். மனிதன் மான உணர்வினின்றி நாகரிகம் தோன்றி வளர்கின்றது. வளர்ந்து அவனுடைய வாழ்வினை வளமாக்குகின்றது. ஓகே. மனித இனத்துக்குரிய கடமைகளாக இங்கு குறிப்பிடப்படுவன இவை பிள்ளைகள். நாகரிகத்தை தோற்றுவிப்பதும் வளர்ப்பதும். நாகரிகத்தை தோற்றுவிப்பது, வளர்ப்பது, காப்பது, இந்த 3 விஷயம் வரணும். நாகரிகத்தை தோற்றுவிப்பது, வளர்ப்பது, காப்பது. ரைட். மனிதன் எப்போது விலங்கு நிலையை அடைகின்றான்? மனிதன் நாகரிகத்தினை அழிக்கின்ற நேரத்தில். அழித்தல் செயலால். நாகரிகம் என்ற சொல் அங்கு பயன்படுத்தப்படலன. அதாவது அழித்தல் செயலின் மூலமாக மனித நிலையிலிருந்து அவன் வழுவி மிருக நிலைக்கு வந்து விடுகிறான். அப்படித்தானே இருக்கு? ரைட். 3வது பாருங்க. ஒரு நாட்டவரை பற்றி அறிய முற்படுபவர் முதலில் அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு நாட்டை பற்றி அறிய முற்படுபவர், சொல்லுங்க. ஒரு நாட்டை பற்றி அறிய முற்படுபவர் முதலில் எவற்றை ஆராய முற்படுவர்? அந்நாட்டவருடைய நாகரிக பழக்கங்களையும் வழக்கு முறைகளையும். அதாவது அந்த நாட்டினுடைய நாகரிக பழக்க வழக்கங்களே என்ன? ரைட். ஓகே. அடுத்த கேள்வி வாசிங்க. மனிதனை அளவிடும் கருவி எது? அது எத்தன்மை வாய்ந்தது? சொல்லுங்க. நாகரிகம் முதன்மையானதும் மேன்மையானதும் காணும். ஓகே. நாகரிகம் முதன்மையானது. ரைட். ஒரு நாட்டின் மேன்மைக்கு அளவுகோலாக அமைவது யாது என கீழ்வருவனவற்றில் இருந்து தெரிவு செய்க. எது விடையா வரும் பிள்ளைகள்? சொல்லுங்க. ஒரு
ஒரு நாட்டின் மேன்மைக்கு அளவுகோலாக அமைவது யாது? கீழுள்ள 4 கூற்றுல எந்த கூற்று சரி வரும்? ம்? ஒரு நாட்டின் மேன்மைக்கு அளவுகோலாக அமைவது நாகரிகமாகும். சரியா? ஓ சார். ஓகே, 4வது சரி வரும். என்ன? ஓகே பிள்ளைகள், இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல வேறொரு கேள்வியை நாங்க பார்ப்போம். நாங்க எப்படி இப்ப இந்த விஷயங்கள் நாங்க நேரடியா சிலபஸ்ல படிச்சு படுறதுனால நாங்க இப்படி பார்க்க வேண்டி இருக்கிறது. இல்லாட்டி நாங்க எந்த அனுபவம் இல்லாம பரீட்சைக்கு போக வேண்டிய நிலை வரும். அப்படித்தானே? அதுக்காகத்தான் இந்த மாதிரியான கேள்விகள் நாங்க பார்க்கிறோம். ஓகே பிள்ளைகள், இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் வலைக்கும் சலாம் ஜஸாக்கல்லாஹ்.